இது குறித்த கருத்துக்களை தெரிவிப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ராமகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். அதிகாரப்பூர்வமாக இணைந்திருக்கிறது அமமுக என்டிஏ கூட்டணியில எப்படி பார்க்கிறீங்க? பல விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு டிடிவி தினகரன். ஆனா கடைசியா என்டிஏல மீண்டும் இணைந்திருக்கிறாரு. உங்களுடைய முதல் கட்ட பார்வை? அவருக்கு வேற எங்க போனாலும் இந்த முறை அவர் வெற்றி பெறுவோங்கிறத இப்ப வேற எங்கன்னா இப்ப அவருக்கு வந்து டிவிகேல தான் போயிருக்கலாம், விஜயோட போயிருக்கலாம். பட் அப்ப அங்க போனா வெற்றி கிடைக்குமா, வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு, அதுக்கு பிறகு அவருடைய ஏதோ கட்சி வந்து அதனுடைய எதிர்காலம். ஸோ இப்ப இவங்க பாஜக அஇஅதிமுக கூட்டணினா அந்த வெற்றி வாய்ப்புகள் அதிகம். இந்த கணக்கை போட்டு அவர் இதுல இவங்களோட மறுபடியும் வர்றதுக்கு அவரு இது பண்ணியிருக்காரு. ஆனா அந்த இப்ப ஏன்னா மிக கடுமையான விமர்சனங்கள்லாம் வைத்ததுனால எடப்பாடியை தவிர வேற யாரெல்லாம் சிஎம்மான கூட பரவாயில்லன்னு சொன்னதுனால இது எந்த அளவிற்கு ஒரு நம்பகத்தன்மையோடு அந்த அந்த கூட்டணி அந்த முழு பலன்களை அடையும் என்பதை நம்ம பார்க்கணும். கூட குறிப்பிட்டிருந்தீங்க டிடிவி தினகரனுக்கு டிவிகே போன்ற ஆப்ஷன் இருந்தும் அவர் என்டிஏக்கு மீண்டும் திரும்பி இருக்கிறாரு. இப்ப இதுல பாஜகவுடைய அழுத்தமும் இருக்கு அப்படின்றத பார்க்க வேண்டியதா இருக்கா? பாஜக வந்து அழுத்தம் கொடுக்கிறதோ இல்லையோ, அதாவது பாஜக வந்து ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்கிறது, மூன்றாவது முறை ஆளுங்கட்சியா இருக்கு. ஸோ அதனால வரக்கூடிய அனுகூலங்களையும் அவர் மனசுல வச்சிருக்கலாம். அதனால நீங்க வந்து அது அழுத்தம் என்று எடுத்துக்கலாம், அது இல்லாட்டா அது மூலமா வரக்கூடிய பலன்கள் என்று எடுத்துக்கலாம். அதனால அது வந்து மூன்றாவது வந்து இப்போ தேர்தலில் வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு யாருக்கு அதிகம் அப்படிங்கறது பார்க்கும் பொழுது அதுவும் ஒரு மனசுல வச்சிருப்பாரு. ஐ திங்க் அந்த பல காரணிகளை மனசுல வச்சு அவர் இதை முடிவு பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே பல இடங்கள்ல எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் செஞ்சிருக்காரு டிடிவி தினகரன். இப்ப எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளரா ஒத்துக்கொள்வாரா? அதுதான் நம்ம அதை ஏற்றுக்கொள்வாராங்கிறத நம்ம பார்க்கணும். ஒண்ணு ஏற்றுக்கொண்டாலும் கூட அது எந்த அளவிற்கு அது வந்து மக்கள் மத்தியில் அதுக்கு ஒரு வரவேற்பு இருக்கும். ஏன்னா கடுமையாக அவரை விமர்சிச்சிருக்காரு எடப்பாடி அவர்களை. ஸோ அதாவது அவரை தவிர மற்றவங்களாம் கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஓகே, ஸோ அப்படி இவ்வளவு ஒரு கடுமையாக பேசிவிட்டு அந்த எடப்பாடி அவர்களை வந்து சிஎம் ஆக்குவதற்காக உழைப்பாரா, உழைப்பேன் என்று சொன்னாலும் அது மக்கள் மத்தியில் ஈடுபடுமா, அந்த கேள்வி எல்லாம் இருக்கு. ஆனா அவங்க இவர் என்ன சொல்லலாம்னா, இதுக்கு முன்னால எத்தனையோ பேர் கடுமையாக பேசவில்லையா, ஜெயலலிதாவெல்லாம் கடுமையா பேசினாங்க, அவங்களெல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் எதிர்பார்க்கிறேன். பட் அது வந்து அந்த தலைமையின்றிக்கு போயிடுச்சு. ஓகே, ஜெயலலிதா வந்து அந்த கட்சியுடைய தலைவர், அதனால அது கீழே செயல்படக்கூடியவர்கள் என்று ஆகிவிட்டது. அது அதே கட்சியில போய் இருந்தீங்க. பட் இப்ப வந்து ஒரு கூட்டணியில தான் அவர் போய் இருக்க போறாரு. இவர் அவங்களுக்கு வேலை செய்வாரா, அஇஅதிமுக வந்து அவங்களுக்கு வேலை செய்யுமா? ஏனென்றால் இவர் வந்து இப்போ வந்து ஒரு வெற்றி பெற வேண்டும், கட்சியை ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரம் கிடைக்கணும், அந்த இதுக்காகலாம் இப்ப அந்த கணக்கெல்லாம் போட்டு அவங்க காய நகர்த்திருக்காங்க. ஸோ அதான் இது வந்து ஒரு என்னை பொறுத்தவரை ஒரு கேம்பிள் தான். பட் இதுல வெற்றி பெற முடியும் அப்படின்ட்டு அவர் அதிகமான நம்பிக்கை வைத்திருப்பாருன்னு எனக்கு தோணுகிறது. விஜய் கிட்ட போறதை விட இங்க போனீங்கன்னா உங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகம் என்ற நம்பிக்கை இருக்கிறது மாதிரி தான் தோன்றுது. கருத்துகளுக்கு நன்றி திரு ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.